إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال إذن يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال إذن يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال الله سبحانه وتعالى قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله وقال أيضا وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا وقال أيضا لقد كان لكم في رسول الله أسوة حسنة அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் ஸலாமும் அவனுடைய இறுதி தூதரின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த விதத்தில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிக்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகம் நேர்வழி பெறுவதற்காக தூதர்களை அனுப்பினான். அந்த தூதர்களின் வரிசையில் இறுதி தூதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்வு செய்து அனுப்பினான். அவருக்கு வழங்கப்பட்ட ஷரியத்தை முழுமைப்படுத்தி குர்ஆனை இறுதி வேதமாக ஆக்கி இந்த குர்ஆனுடைய அடிப்படையிலும் நபியுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையிலும் யார் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்தை வழங்குவதாகவும், இந்த மார்க்கத்துக்கு மாற்றமாக யார் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்கிறாரோ அமைத்துக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டிப்பதற்காக தயார்படுத்தியிருக்கக்கூடிய நரகத்தை குறித்தும் எச்சரிக்கை செய்கின்றான். அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை தேர்வு செய்து அல்லாஹுடைய அருளையும் அல்லாஹுடைய அன்பையும் பெறக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. தூதர் உங்களுக்கு எதை மார்க்கமாக காட்டுகிறாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதை நீங்கள் பின்பற்றுங்கள். எதை விட்டு உங்களை தவிர்க்கிறாரோ அதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஹஷ்ரிலே 7வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார்.
முஃமின்களாக வாழக்கூடிய நமக்கு அல்லாஹுடைய அன்பும் அல்லாஹுடைய பொருத்தமும் எதிலே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தூதர் எதை நமக்கு வழிகாட்டுகிறாரோ அதில்தான் இருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு விளங்க வைக்கின்றார். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைத்த அந்த செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் முழுமையாக எடுத்து வைத்தார்கள். எந்த சந்தேகமும் இல்லாத விதத்தில் முழுமையாக அவருடைய பொறுப்பை நிறைவேற்றினார்கள். அல்லாஹுடைய தூதர் ஒரு முஃமினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், இபாதத்தோடு ஒரு முஃமினுடைய தொடர்பு எப்படி, அல்லாஹோடு ஒரு முஃமினுடைய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்ற இபாதத்துகளுடைய வழிமுறைகளையும் சொல்லி தந்தாங்க. ஒரு முஃமின் அல்லாஹ் அல்லாத, அல்லாஹ் இல்லாமல் மற்ற படைப்புகளோடு, படைத்தவனோடு எப்படி தொடர்பு இருக்க வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு படைப்பினங்களோடு எப்படி தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும், நடைமுறை எப்படி இருக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், இவை அனைத்தையும் தெளிவாக நமக்கு சுட்டி காட்டிவிட்டார்கள். தரக்துக்கும் ஃபீ மஹஜ்ஜத்தில் பைதா, தெளிவான ஒரு நிலையில் உங்களை நான் விட்டு செல்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அவருடைய இரவு கூட பகலை போன்று இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே இந்த மார்க்கம் என்பது முழுமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. இந்த மார்க்கத்தை யார் பின்பற்றுகிறாரோ அவரும் முழுமையடைந்த ஒரு மனிதனாக மாறுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சுவனத்தை அடையக்கூடிய தகுதியுடையவராக மாறுவார். இந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றாமல் செல்வோமேயானால் நிச்சயமாக அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அன்பையும் நம்மால் பெற முடியாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த தூதர் எதை நமக்கு அனுமதித்திருக்கிறார், எதை நமக்கு காட்டி சென்றிருக்கிறார் என்று பார்க்கின்ற போது அதனுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் அஹ்ஸாபிலே 21வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு இந்த தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நமக்கு ஒரு ரோல் மாடல் யார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். எதில்? நம்முடைய வணக்க வழிபாடுகளில் அவர்தான் முன்மாதிரி. அல்லாஹுக்கு எந்த அளவுக்கு ஒரு பிடித்தமான அடியானாக மாற முடியும் என்பதற்கு சிறந்த உதாரணம் அல்லாஹுடைய தூதர் தான். நோன்பு விடவே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்புகளை நோற்றிருக்கிறார்கள். இரவு நேரங்களிலே நின்று வணங்கி இருக்கிறார்கள். தங்களுடைய வணக்கம் செய்யக்கூடிய விஷயங்களில் அவர்கள் குறை ஏற்படுத்தியது கிடையாது. அதில் அவர்கள் கவனம் இல்லாமல் இருந்தது கிடையாது. எல்லா சூழ்நிலையிலும் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள். அவர்களுடைய இறை வணக்க வழிபாடுகள், இரவு நேரத்திலே நின்று வணங்கக்கூடிய அந்த வழிபாடை, தொழுகையை பற்றி கூறுகின்ற போது அவர்களுடைய பாதங்கள் எல்லாம் வீங்கிவிடும் என்ற ஹதீஸ்களை நம்ம கேட்டிருக்கிறோம். எதற்காக? முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர், சொர்க்கத்திலே முதலாவதாக செல்லக்கூடியவர், உலக மக்களுக்காகவே பரிந்துரை செய்யக்கூடியவர், இப்படி பல சிறப்புகளை உடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் நின்று வணங்கினார்கள்? அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன காரணம் என்ன? அவல அகுன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா என்று சொன்னார்கள். அல்லாஹோடு ஒரு நெருக்கத்தை அல்லாஹுடைய தூதர் ஏற்படுத்தி கொண்டார்கள். இதிலே நமக்கு முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹோடு எப்படி நம்முடைய தொடர்புகளை அமைத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் நமக்கு ஃபர்லாக, கடமையாக நமக்கு ஆக்கி இருக்கின்றானோ அவற்றை நிறைவேற்றக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும். எந்த ரீதியிலும் கடமைகளில் நாம் கடமைகளை தவறவிடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அதுல கவனக்குறைவுடையவர்களாக இருக்கக்கூடாது. முழுமையான முறையில் கடமையான வணக்க வழிபாடுகளில்
குறிப்பாக தொழுகை போன்ற இபாதத்துகளில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனைய வணக்க வழிபாடுகள், நோன்போ, ஜகாத்தோ, ஹஜ்ஜோ, இதை குறித்து வந்திருக்கக்கூடிய செய்திகளை விட ஆர்வமூட்டக்கூடிய, எச்சரிக்கை செய்யக்கூடிய செய்திகள் எந்த இபாதத்துடைய விஷயத்தில் இருக்கிறது? தொழுகையுடைய விஷயத்தில் இருக்கிறது. ஒரு முஃமினுக்கும் காஃபிருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமே இந்த தொழுகையில் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் என்றால், தொழுவதின் மூலமாக அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்கோம். அதுல முன்மாதிரி ஃபர்லான தொழுகை மட்டுமல்ல, உபரியான தொழுகையிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதெல்லாம் உபரியான வணக்க வழிபாடுகள் என்பதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். சில வணக்க வழிபாடுகளை நாம் குறிப்பிட்டு செய்கின்றோம். உதாரணமாக, ஒவ்வொரு தொழுகைக்கு முன்பும், சில தொழுகைகளுக்கு ஃபர்லான தொழுகைக்கு பின்பும் சில நஃபிலான வணக்கங்களை நம்ம செய்யறோம். சுன்னத் என்ற பெயர்ல நம்ம செய்யறோம். ஃபஜ்ருடைய 2 ரக்காத்து சுன்னத், லுஹருடைய முன் சுன்னத், பின் சுன்னத் என்றெல்லாம் சொல்லி நாம என்ன செய்யறோம்? உபரியான வணக்க வழிபாடுகளை செய்யறோம், குறிப்பிட்டு செய்கின்றோம். சில வணக்க வழிபாடுகள் இருக்கிறது, குறிப்பிட்ட அந்த நேரம் என்று இல்லாமல் நாம் உபரியாக கூடுதலாக செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடியது. உதாரணமாக, ஒரு மனிதர் தொழுகை அல்லாமல் வேறு ஒரு தேவைக்கு மஸ்ஜிதில் வருகிறார். மஸ்ஜிதில் வந்து திக்ரு செய்வதற்கோ, மஸ்ஜிதில் வந்து குர்ஆனை ஓதுவதற்கோ, மஸ்ஜிதில் சில நேரம் அமர்ந்து துஆ செய்வதற்கோ ஏதோ ஒரு காரணத்திற்காக மஸ்ஜிதுக்கு வருகிறார் என்று சொன்னால், அவர் மஸ்ஜிதிற்கு வந்தால் 2 ரக்காத்தை தொழ வேண்டும், தஹியத்து மஸ்ஜித். அப்ப இது போன்ற உபரியான வணக்க வழிபாடுகள், வுது செய்ததற்கு பிறகு ஒரு 2 ரக்காத்து தொழுகை, இப்படி எத்தனையோ உபரியான வணக்க வழிபாடுகள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். யாரை முன்மாதிரியாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றானோ அதுவரை அவரை நாம் தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், அவரை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். ஆனால் எந்த விஷயத்தில் முன்மாதிரியாக இருக்கிறாரோ அதை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனித உறவுகளை மேம்படுத்தக்கூடிய விஷயத்திலும் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். எப்படி ஒரு மனிதனோடு நல்ல விதத்தில் தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும், உறவை எப்படி பேண வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும், யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். மனித சமூகம் நல்ல ஒரு அன்போடும் அரவணைப்போடும் ஒற்றுமையோடும் வாழ்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியா இருக்கிறாங்க. அன்பு காட்டக்கூடிய விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியா இருக்கிறாங்க. தன்னுடைய மனைவிமார்களோடு எப்படி அவர்கள் அன்புடையவர்களாக இருந்திருக்கிறாங்க. அன்பானவர்களே, இது போன்ற செய்திகளை எல்லாம் நாம் சற்று நிதானித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய மனைவிமார்களோடு நாம் எப்படி அன்போடு இருக்கின்றோம், அந்த அன்புடைய வெளிப்பாடுகள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக கோபப்பட்டாங்க, கோபப்பட்டால் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், நாம் எதற்காக கோபப்படுகின்றோம், கோபம் வந்தா நம்ம என்ன செய்யறோம், வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் நம்முடைய நடைமுறைகள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனை வாங்கினால் எப்படி நடைமுறைப்படுத்தினாங்க, கடன் கொடுப்பதாக இருந்தால் பிறருக்கு கடன் கொடுத்தா அதை வாங்குறதுல எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறை இருந்தது என்பதிலும் நமக்கு உதாரணங்கள் இருக்கிறது. இவை அனைத்தையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணைத்துத்தான் சொல்லி காட்டுகின்றான். இந்த தூதர் உங்களுக்கு எதை தருகிறாரோ, எதை சொல்லி காட்டுகிறாரோ, எதை நமக்கு வழிகாட்டுகிறாரோ அதை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள், எதை விட்டு தவிர்க்க சொல்கிறாரோ அதை விட்டு தவிர்ந்திருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் என்றால் இவை அனைத்துமே அதுல உள்ளடக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உண்மைப்படுத்துகின்றோம் என்று கூறுகின்றோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு நாவினால் மொழிந்து அதற்கான செயல்பாடுகளும் இருப்பதுதான் ஈமான். ஈமான் என்பது தஸ்தீக்குல் ஜாசிம் என்று சொல்லுவாங்க, உறுதியான முறையில உண்மைப்படுத்துவது, அதான் நம்பிக்கை என்பது.
அல்லாஹுடைய தூதரை நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவரை உண்மைப்படுத்துகிறோம் என்றால் எப்படி உண்மைப்படுத்த வேண்டும், எதன் மூலமாக உண்மைப்படுத்த வேண்டும்? நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் போதுமா? நான் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கின்றேன் என்று சொன்னால் போதுமா? இல்லை. வெறுமனே நம்முடைய வாய் வார்த்தைகளால் சொல்வதல்ல உண்மையான நேசம். நம்முடைய வாயும் சொல்ல வேண்டும், நாவினாலும் சொல்ல வேண்டும், உள்ளத்தாலும் அதை உறுதியாக உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, உறுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். அதை நம்முடைய செயல்களாக, நம்முடைய உறுப்புகளை கொண்டு செயல்படுத்தக்கூடியவர்களாக, செயல் வடிவத்தில் அல்லாஹுடைய நேசத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்படி சஹாபாக்கள் அதை வெளிப்படுத்தினார்களோ அது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்தில், ஒட்டகத்தில் இருந்து ஒரு இடத்திலிருந்து திரும்பி செல்கிறார்கள். அதையே ஒரு சஹாபி அந்த இடத்திற்கு சென்று திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஏன் இப்படி செய்றீங்க? ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்க, அதனால நான் செஞ்சேன். இது நேசத்துடைய உச்சக்கட்டத்தை காட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்தார்கள், அதை நான் செய்கின்றேன். ஒரு மனிதர் தங்க மோதிரத்தை அணிந்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வாங்கி தூக்கி வீசுறாங்க. திருப்பி உபதேசம் செஞ்சு கையில கொடுக்கல, அதை தூக்கி வீசுறாங்க, எரிந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றதற்கு பிறகு மற்றவர்கள் கூறுகிறார்கள், அதை நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாமே என்று. அந்த நபர் கூறுகிறார், இல்லை, ரசூலுல்லாஹ் எதை தூக்கி வீசி விட்டார்களோ அதை நான் தொடமாட்டேன், அது எனக்கு தேவையில்லை என்று விலகி செல்கிறார் என்றால் இது நேசத்துடைய உச்சகட்டம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற நேசம் உண்மையிலேயே நமக்கு இருந்தால் நாம் சொல்வது உண்மை. அல்லாஹுடைய தூதரை நான் நேசிக்கிறேன் என்று நம்முடைய வாயால் நாம் சொல்வது உண்மையாகும். எப்போது நம்முடைய செயல் வடிவம் அதை பிரதிபலிக்கவில்லையோ, வெளிப்படுத்தவில்லையோ, அது நம்முடைய வாயினால் சொல்வதனால எந்த விதமான ஒரு பயனும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நேசம் நமக்கு வேண்டும் என்றால், அல்லாஹ்வை நாம் நேசிக்கிறோம், அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தூதரை பின்பற்ற வேண்டும். அதை தான் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகின்றான். இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதரை பின்பற்றும்படி சொல்லி காட்டுறான். இப்ப தூதரை பின்பற்றுவதன் மூலமாக தூதரை நாம் நேசிக்கின்றோம். அந்த வெளிப்பாடின் மூலமாக அல்லாஹை நேசிப்பதை நாம் வெளிப்படுத்துறோம். அல்லாஹும் நம்மை நேசிக்கின்றான். அன்பானவர்களே, அல்லாஹுடைய நேசம் மட்டும் நமக்கு கிடைத்து விட்டால் நம்முடைய நிலை என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்து விட்டால் அவன் பார்க்கும் கண்ணாக, அவன் கேட்கும் காதாக, அவன் பிடிக்கும் கையாக, அவன் நடக்கும் காலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாறுவான். அந்த அளவுக்கு நெருக்கம் அல்லாஹ் விரும்புகிறான். நாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு ஜான் அளவு நெருங்கி சென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பா அளவுக்கு நெருங்கி வருகின்றான். ஒரு பா என்று சொன்னால் இரண்டு கைகளையும் விரித்து வைத்தால் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ இதுதான் ஒரு பா என்று சொல்வது. நாம் ஒரு ஜான் அல்லாஹோடு நெருங்கினால் அல்லாஹ் ஒரு பா நம்மோடு நெருங்குகிறான் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அல்லாஹுடைய நேசம் மாறுகிறது. அல்லாஹை நேசிக்கக்கூடிய அடியானை யாராவது வெறுத்தால், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அடியானை வேறு யாராவது வெறுத்தால் அவனோடு நான் போர் பிரகடனம் செய்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்றால், அல்லாஹுடைய நேசம் கிடைப்பது என்பது மகத்தான ஒன்று. அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைத்து விட்டால் அல்லாஹுடைய அருளுக்குரியவர்களாக நாம் மாறி விடுவோம். எப்படி நபிமார்கள் அல்லாஹுடைய அருளுக்குரியவர்களாக மாறினார்களோ, சாலிஹான நல்ல அடியார்கள் அல்லாஹுடைய அருளுக்குரியவர்களாக மாறுகிறார்களோ, அது போன்று நாம் அல்லாஹுடைய அருளுக்குரியவர்களாக நாம் மாறுவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பல முன்மாதிரிகளை நாம் பெறுகின்றோம். அதையெல்லாம் செயல்முறைப்படுத்தக்கூடியவர்களாக, நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹுடைய தூதரை நேசிப்பது. அல்லாஹுடைய தூதரை நேசிப்பது என்பது ஈமானை சார்ந்த ஒன்று. இது ஈமானை சார்ந்த ஒன்று. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்,
லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வவாலிதிஹி வன்னாஸி அஜ்மஈன். சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாயிருக்கக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, ஒருவருக்கு நான் மிக விருப்பத்திற்குரியவனாக, நார்மலான விருப்பம் இல்ல, மிக அதிக விருப்பம், சும்மா நேசிக்கிறது இல்ல, அதிகமான நேசமுடையவர்களாக, அவரை தாண்டி வேறு ஒன்று இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கான நேசமுடையவர்களாக நாம் மாறுவோமே ஆனால், அப்படி மாறினா மட்டும்தான் நாம முஃமினாக இருக்க முடியும். லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் முஃமினாக முடியாது. ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, அவருக்கு நான் மிக விருப்பத்திற்குரியவராக, மிக விருப்பத்திற்குரியவராக ஆக வேண்டும். யாரை விடமெல்லாம்? மின் வலதிஹி, தன்னுடைய பிள்ளையை விட, வாலிதிஹி, தன்னுடைய பெற்றோரை, தந்தையை விட, பெற்றோரை விட, வன்னாஸி அஜ்மஈன், உலக மக்கள் அனைவரை விடவும், உலக மக்கள் அனைவரை விடவும், உலக மக்களிலேயே எல்லோரும் வந்துட்டாங்க. மனைவிமார்கள் இருக்கிறார்கள், சகோதரர்கள் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள், தொழில் மூலமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறார்கள், கொடுக்கல் வாங்கல்ல பிரியமானவர்கள் இருக்கிறாங்க. இப்படி யாரெல்லாம் இந்த உலகத்திலேயே மிக அதிக விருப்பப்படுகின்றோமோ அவர்களை விடவெல்லாம் மிக அதிகமாக விருப்பப்பட்டால், நாம் அல்லாஹுடைய தூதரை நேசித்தால் தான் நம்முடைய ஈமானே சரியாகும் என்று சொன்னால், இந்த விஷயத்துல நம்ம கவனக்குறைவோடு இருக்க முடியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், வல்லாஹி ல அன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷை இல்லா மின் நஃப்ஸி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இதெல்லாம் நாம கேட்ட செய்திகள் தான், பழைய செய்திகள் தான். அந்த பழைய செய்தியை தான் எந்த அளவுக்கு நாம நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், அந்த பழைய செய்தியை தான் எந்த அளவுக்கு நாம் உள்வாங்கி இருக்கின்றோம், அதை எப்படி நாம் பிரதிபலிக்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய நஃப்ஸை விட உங்களை நான் எல்லா விதத்திலும் நேசிக்கின்றேன், அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா வல்லதி நஃப்ஸி பியதிஹி, இல்லை, என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்கின்றதோ, ஹத்தா அகூன அஹப்ப இலைக மின் நஃப்ஸிக், உன்னுடைய நஃப்ஸை விடவும் நான் விரும்பக்கூடிய ஒருவனாக ஆகாத வரை இல்லை என்று சொன்னார்கள். அது ஏற்றுக்கொள்ள முடியாத, அது சரியில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஃபஇன்னக அல்ஆன வல்லாஹி லஅன்த அஹப்பு இலைய மின் நஃப்ஸி, அப்ப உடனே அவங்க மாத்தி சொன்னாங்க, இப்பொழுது அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்னுடைய நஃப்ஸை விடவும் நீங்கள் மிக விருப்பத்திற்குரியவர் என்று சொன்னார்கள். சொன்னதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்ஆன யா உமர், இப்போதுதான் உமரே என்று சொன்னார்கள். இதுதான் சரி, இப்படித்தான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக நமக்கு அறிவிச்சிருக்கிறாங்க, தெரிவிச்சிருக்கு. எனவே அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய நேசம் என்பது நம்முடைய உயிரை விடவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய தூதரை நம்முடைய உயிரை விடவும் அதிகமாக நேசிக்க வேண்டும். அதாவது அவர்தான் நமக்கு முதல் பிரையாரிட்டி கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அந்த அளவுக்கு நாம் மாற வேண்டும். நம்முடைய வணக்க வழிபாடுகளில், நம்முடைய கொடுக்கல் வாங்கலில், நம்முடைய வியாபாரத்தில், நம்முடைய பேச்சில், நம்முடைய நடையில், எல்லா விஷயத்திலும் முன்மாதிரியாக கொண்டு நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சமூகமாக நாம் மாறுவோமே ஆனால் உண்மையிலேயே வெற்றி பெறக்கூடிய சமூகமாக நம்ம மாறுவோம். நாளை மறுமையில் அல்லாஹுடைய தூதரோடு இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக நம்ம மாறுவோம். அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த சமூகம் எந்த அளவுக்கு இஸ்லாமிய கலாச்சாரங்களை விட்டு விலகி சென்று கொண்டு இருக்கிறது என்பது நம்ம பார்க்கிறோம். சமீபத்திய சில செய்திகளை நாம் அன்றாடம் கேட்கக்கூடிய விஷயங்கள் தான். சில வாலிபர்களை காவல்துறை என்ன செய்து அரெஸ்ட் பண்ணுது. எதுக்காக? போதைக்காக. போதை பொருட்கள் பரிமாறப்படுகிறது என்று காவல்துறை அவர்களை என்ன செய்யறாங்க? கைது செய்யறாங்க. அதுல பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம் இளைஞர்கள் என்று சொன்னால், அன்பானவர்களே, இந்த இஸ்லாமிய சமூகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை விட்டுவிட்டு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை விட்டுவிட்டு தூரமாக சென்று கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எதெல்லாம் போதை தருமோ
அவை அனைத்துமே ஹராம் என்று சொன்னார்கள். எதெல்லாம் போதை தருமோ அவை அனைத்துமே ஹராம். அப்படி என்று சொன்னால் வெறும் மது மட்டுமல்ல, எதெல்லாம் நமக்கு நல்ல எப்பவுமே, அதாவது பழம், திராட்சை பழம் என்பது நம்ம சாப்பிடக்கூடிய ஒன்றுதான். அது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளை கடந்து விட்டால் அதில் வேறு சில அதனுடைய செய்முறையை மாற்றி செய்கின்ற போது அது போதை தரக்கூடிய ஒன்றாக மாறும். அசல் திராட்சை சரிதான், ஹலாலு தான். ஆனா அது போதை தரக்கூடிய ஒன்றாக மாறுகின்ற போது அது ஹராமாக மாறுது. அப்ப இந்த அளவுக்கு வழிகாட்டுதல் இருக்கக்கூடிய ஒரு சமூகம், அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தில், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகத்துடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஹராமான காரியங்களின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியை விட்டு நாம சென்று போய் விலகி சென்று கொண்டிருக்கின்றோம். பிறர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். ஜானுக்கு ஜான், முலமுக்கு முலம் நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்களே, அந்த எச்சரிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. ஜானுக்கு ஜான், முலமுக்கு முலம் பிறர்களுடைய கலாச்சாரம், நம்முடைய ஆடை கலாச்சாரம், நம்முடைய ஹேர் ஸ்டைலு, நம்முடைய பேச்சு, நம்முடைய கொடுக்கல் வாங்கல், இவை அனைத்துமே பிற கலாச்சாரத்தின் அடிப்படையில் சென்று கொண்டிருப்பதை நாம கவனிக்க முடிகின்றது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகள், உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கைப்பற்றுவான் என்று சொல்ல முடியாது. அதற்குள் நாம் திருந்தி வாழக்கூடியவர்களாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசிக்கக்கூடியவர்களாக, வெளிப்படையில் நேசிக்கின்றோம் என்று சொல்லி அவர்களை புகழ்வது மட்டுமல்ல நேசம். புகழலாம், வரம்புக்கு உட்பட்டு புகழலாம். ஆனால் அதே நேரத்தில் செயல்முறைப்படுத்துவதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறது. செயல்முறைப்படுத்தக்கூடிய ஒரு சமூகமாக நாம் மாற வேண்டும், ஒரு சந்ததியை நாம் உருவாக்க வேண்டும். அதில் எந்த அளவுக்கு நாம் கவனம் இருக்கிறோம் என்பதை இந்த உம்மத், இந்த முஸ்லிம் சமூகம், நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், பெரியவர்கள், ஜமாச்சார்கள், தலைவர்கள், அனைவரும் உலமாக்கள் எல்லோரும் இதை கவனிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் முன்மாதிரியாக பின்பற்றி கொண்டிருக்கிறோமா என்பதை பார்த்து எதை நாம் செய்ய வேண்டுமோ அதில் அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இதையெல்லாம் நாம் விட்டுவிட்டு வேற விஷயங்களில், மார்க்கம் காட்டித்தராத விஷயங்களிலே நாம் கவனம் செலுத்தி அதுதான் உண்மையான நேசம் என்று சென்று கொண்டிருப்போமே ஆனால் இதற்கெல்லாம் நாம் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். இதற்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்ல வேண்டும். நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு சமூகமாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கின்றான். அதிலே கவனக்குறைவாக இருந்துவிட்டு தேவையற்ற செயல்களிலே நம்முடைய பொருளாதாரத்தையும் கவனத்தையும் நாம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம், செலவு செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்ற போது நம்மில் யாரும் தப்பிக்க முடியாது. எனவே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை நமக்கு மார்க்கமாக காட்டி தருகிறார்களோ, எதை நமக்கு வாழ்வியல் முறையாக காட்டி தந்திருக்கிறார்களோ அதை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் மாறுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் புரிவானாக. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பஅத். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக கொண்டு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். அல்லாஹுடைய தூதரும் பல நிலைகளில் தன்னை பின்பற்ற வேண்டும், தனக்கு கட்டுப்பட வேண்டும், மாறு செய்யக்கூடியவர்களுடைய நிலை என்ன என்பதை எல்லாம் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் நம் முன்பே சொல்லி காட்டிய அடிப்படையில் நாம் அல்லாஹுடைய தூதரை நாம் நேசிப்போமே ஆனால் அப்போதுதான் நாம் அல்லாஹுடைய தூதரோடு நாம் இருக்க முடியும். மறுமையில எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது, நான் தூதர்களோடு இருக்க வேண்டும். எல்லாமே மார்க்கத்தில நன்மை நன்மை என்று செய்யறது எதற்காக? நபிமார்களோடு இருக்க வேண்டும், சுஹதாக்களோடு இருக்க வேண்டும், சாலிஹான நல்லடியார்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். அவர்கள் தான் நல்லவர்கள், அவர்களைத்தான் அல்லாஹ் முன்மாதிரியாக சொல்லி காட்டுறான், அவர்கள் மீதுதான் அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான், அவர்களோடு நாம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்றோமே. அவர்களோடு நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வருகிறார், வந்து கேட்கிறார், கைஃப தகூலு ஃபீ ரஜுலின் அஹப்ப கௌமன். ஒரு மனிதரை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? அவர் ஒரு சமூகத்தை, ஒரு கூட்டத்தை நேசிக்கிறார், ஆனால் அந்த கூட்டத்தில் அவர் இல்லை, அவங்களோட சேரல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துல
கூட்டத்தை அவர் நேசிக்கிறார். அவரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் மர்உ மன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை நேசிக்கின்றானோ அவனோடு இருப்பான். நாம யாரை நேசிக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர்களை, குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்போம். சஹாபாக்களை நேசித்தால் சஹாபாக்களோடு இருப்போம். நல்லடியார்களை நேசிக்க வேண்டிய முறைப்படி நேசித்தால் அவர்களோடு நாம இருப்போம். இவையல்லாத மற்றவர்களை நேசித்தால் அவர்களோடு நாம இருப்போம். நரகத்துக்குரியவர்களை நேசித்தால், அவர்களை விரும்பக்கூடியவர்களாக நாம் மாறினால், அவர்களை முன்மாதிரியாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால், அவர்கள் எங்கே செல்கிறார்களோ அந்த இடத்துக்கு தான் நாமும் செல்வோம். எனவே நம்முடைய வழிமுறை அது அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், மறுமை எப்போது நிகழும் என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அதற்காக நீங்க என்ன தயார்படுத்தி இருக்கிறீங்க? அவர் கூறுகிறார், நான் தொழுகை, நோன்பு, சதக்கா என்றெல்லாம் பெரிய அளவுக்கு நான் எதுவும் தயார்படுத்தல. வலாக்கின்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹ், நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நான் நேசிக்கிறேன். பெரும் அளவுக்கு சொல்ற அளவுக்கு நான் நிறைய சேர்க்கல. தொழுகையாக, நோன்பாக, தர்மங்களாக நான் செய்யல. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நான் நேசிக்கிறேன் என்று கூறினார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்த மன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறீரோ அவர்களோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார்கள். எனவே நாம் மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நல்லடியார்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சொன்னால், இந்த துனியாவிலும் விரும்பி அதற்கான அமல்களை செய்யக்கூடியவர்களாக, மார்க்கத்தை உண்மையான முறையில் புரிந்து கொண்டு, மார்க்கத்துடைய விஷயங்களில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மீறாமல், வரம்பு மீறாமல், கட்டளைகளுக்கு உட்பட்ட விஷயங்கள் மாறு செய்யாமல் நாம் பின்பற்ற வேண்டும். அப்படிப்பட்ட தௌஃபீகினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا الحمد لله رب العالمين.